Hello guys, this is Gopi. C# tutorial இன்னைக்கு வந்து நம்ம ரெக்கர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெக்கர்ஷன்னா என்னன்றதை பற்றி சொல்லிடலாம். ஒரு சர்டன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெத்தடையே நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணுவோம். அந்த வே ஆஃப் அப்ரோச் தான் வந்து ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதி ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் வே எப்படி வந்து ஒரு ரெக்கர்ஷன் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதணுன்னா எப்படி எழுதணும், அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி வந்து ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமாக மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். அந்த இன்புட்டில் வந்து ஒரு நம்பர் தான் நம்ம. ஓகே, ஸோ நம்பர் வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக வரனால நான் வந்து அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இன்புட் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும் இன்புட் வந்து வேலிடேட் எப்படின்னா நம்ம வாங்குகிற இன்புட் வந்து 0 இருந்ததுன்னா நான் டைரெக்டாகவே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, என்னென்னா 0வோட ஃபேக்டோரியல் வந்து 1, ஸோ அதை நான் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து இதை தவிர்த்து வேறு எது வந்தாலுமே சரி நான் என்ன பண்ண போகிறேன்னா எது வந்தாலுமே நான் வந்து ஆர்டினரி ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் போடுறேன். இந்த ஃபார் லூப்போட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக எப்படி டிக்ளேர் பண்ணணுமோ அதே போல் ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணி இன்புட் லென்த் எவ்வளோ எனக்கு அந்த வரைக்கும் வரணும். ஓகேவா? சின்ஸ் அது வந்து ஒரு இன்டீஜர்ன்றனால நான் லென்த்ன்ற அந்த இது இன்டீஜர்னால் நான் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் பண்ணுவோம். ரெக்கர்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபேக்டோரியல் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம கொடுக்க போகிற இன்புட் இப்போ 5ன்றதான் யூஸர் தர இன்புட்னு வச்சுக்கோங்க. 5ஓட ஃபேக்டோரியல் வந்து 120. அது எப்படி வரும்னா 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஓகே 4 ஸ்டார் 5 இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து 1 2 சார் 2 அப்புறம் 6 24 120 இதான் வந்து நம்ம இதோட ரிசல்ட் 120. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம 120ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இந்த வே இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு இன்புட் இருக்குது. இப்போ நான் இன்புட் வந்து நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 0வோட மல்டிபிள் பண்ணால் எதுவாக இருந்தாலும் 0ன்னு ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஃபேக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இப்போ ஃபேக்ட்டு ஈக்குவல் டு ஐ என்னோட லூப் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு போகிறோம். என்னன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர். ஓகே, ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ன்ற வேரியபிளில் தான் நான் ஃபைனல் அவுட்கம்மை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபேக்டில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். நான் அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரோக்ராமில் ஒரு இன்புட் யூஸர்கிட்ட வாங்கியிருக்கேன். இன்புட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து 1ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஒருவேளை 0வாக இல்லை கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு அப்படின்னும் போது வந்து அப்போ மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எந்த டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் ஒரு லூப்பில் வச்சுட்டு நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? மல்டிபிள் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு வேளை வந்து மைனஸாக இருந்ததுன்னா இன்புட் வந்து மைனஸில் இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். எப்போனா ஈக்குவல் டு -1 இருந்ததுன்னா நாட்டே வேலிட் இன்புட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, நாட் எ வேலிட் இன்புட் போட்டுட்டு இங்கே அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வந்தால் மட்டுமே எனக்கு இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் எஃப்ஐ கொடுத்துருக்கேன். இப்போ லான்ச் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆகிட்டு லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறமா யூசர் இன்புட் கேட்கும். நான் 5ன்னு சொல்லி தருவேன். ஓகே, இன்புட் கேட்கு. ஸோ நான் வந்து 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 5 வந்து 120. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதும் ட்ரெடிஷ்னல் வேலை. இப்போ இதுவே வந்து ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ரெக்கர்ஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனோட கால் போகணும். அப்போ நமக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தேவை. ஓகே, நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று எழுதுகிறேன். அது ரிட்டர்ன் டைப் இன்ட்டு. ஸோ சும்மா கெட் ஃபேக்டோரியல்னு சொல்லி வச்சுருக்கேன். இதோட அக்செப்டன்ஸ் டைப் வந்து ஆர்குமெண்ட் எத்தனை பேராமீட்டர், ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இன்ட்டுன்ற பேராமீட்டரு. நான் அதுவுமே வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வந்து டிஃபால்ட்டாக
இந்த மெத்தடு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே நான் இங்கே வந்து வைக்க போகிறதில்ல, வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே, ஓகேவா. இப்போ வந்து இதை நான் எடுத்துகிட்டு ஏன்னா ரிட்டன் வந்து நான் இன்ட் டைப் போட்டிருக்கேன், எனக்கு 0ன்னு வந்தாலே சரி, நான் வந்து 1ன்னு சொல்லி ரிட்டன் பண்ணிடுவேன். இதுவும் எனக்கு தேவையில்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா -1 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ரிட்டன் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோன்னா லெஸ்ஸர் தென் 0வாக இருந்ததுன்னா இப்படி ரிட்டன் பண்ணேன். அப்படி இல்லைனா வந்து எனக்கு இங்கே வேல்யூ வந்து இது ஆகணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ரிட்டன் ஃபேக்ட். ஓகே, ஃபேக்ட்ன்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள், ஸோ அது எனக்கு அப்படியே வந்து ரிட்டன் பண்ண ஃபேக்ட் ஆகிடும். இப்போ இந்த மெத்தடை வந்து யார் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் பண்ணிடும். எங்கன்னா நம்மளோட மெயின் மெத்தடில். ஓகே, மெயின் மெத்தட் என்ன பண்ணுறேன்னா கெட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். என்னோட யூசர்கிட்டேருந்து வர்ற இன்புட்டை நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு இங்கே வந்து வந்துடும். ஓகேவா. இப்போ 0வாக இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி ரிட்டன் ஆகிடும், 0வோட லெஸ் தென் இருந்தால் -1ன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகிடும். இங்கே என்ன ரிட்டன் ஆகுதோ இங்கே அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ 0வும் இல்லை -1 இல்லை, ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் டிஜிட் வந்துருக்குன்னா அதை வந்து ட்ரெடிஷ்னல் வேல ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஃபேக்டோரியல் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவோம்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு மெத்தடை திரும்ப நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு திங் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல்ன்ற மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். அது வந்து இன்புட் வாங்குது இல்லைங்களா, அந்த இன்புட் வந்து -1. இங்கே என்னோட இன்புட்டாலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பரை ரிசல்ட்டை வந்து நான் அப்படியே ரிட்டன் பண்ணிடுவேன் ஃபைனலாக. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பில் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து ஒரே அவுட்புட் தான் வரும். ஸோ நான் அதே 5ன்னு சொல்லிட்டு வந்து தரேன் 120. ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது எப்படி அப்படின்றத பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்புட் ஸ்டார் ஃபேக்டோரியல் இன்புட் -1 அப்படின்னு சொல்லி போட்டிருங்க இல்லையா. இப்போ இன்புட்டுன்றது நீங்கள் கொடுத்துருக்கிற இன்புட், அது யூஸரோட இன்புட் ஏதோ ஒன்று. நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம 5ன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ 5 இன்ட்டு கெட் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 -1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, கெட் ஃபேக்டோரியல் என்ன தானே திரும்ப அது இந்த மெத்தடுக்கே கால் ஆகும். கால் ஆகிட்டு இங்கே வந்து 5 -1 4ஆக வரும். 4ஆக வந்தால் இங்கேயும் இதுவும் இந்த மெத்தடு இந்த ரெண்டு இதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து இங்கே திரும்ப வந்தோடனே திரும்பவும் இந்த மெத்தடை கால் பண்ணுவோம், கெட் ஃபேக்டோரியல் ஆஃப் இன்புட்டுன்ட்டு. ஸோ கரண்ட்டாக இன்புட்டோட வேல்யூ 4, ஸோ 4 -1ன்னா 3ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ 3 2 1 0 வந்துடும். கால் பண்ணிக்கிட்டே இருக்குது திரும்ப 0 வந்தோடனே இங்கே வந்து ரிட்டன் 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. ரிட்டன் 1, இப்போ வர்ற வேல்யூ 1. இப்போ 1 வந்து இன்புட்டோட வந்து நான் திரும்ப மல்டிபிள் பண்ணுவேன். 5 × 1 1ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்த வாட்டி வந்து 5 × 4 20 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஃபேக்டோரியல்னா ரெக்கர்ஷன் ப்ரோக்ராமை வந்து இப்படி தான் எழுதுவோம். ஓகே, இதுதான் ரெக்கர்ஷன். ஒரு மெத்தடை நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து திரும்ப கால் பண்ணுவோம், ஒரு சர்டைன் கண்டிஷன் வந்து அப்டேன் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச் தான் வந்து ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.